கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் மற்றும் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இன்று விளாங்குறிச்சி, சின்னவடம்பட்டி, சின்னமேட்டுப்பாளையம் மற்றும் சரவணம்பட்டி பகுதிகளிலே வாக்கு சேகரிக்க வந்திருந்தார். அப்போது சின்னமேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த மக்கள் அவரை மேளதாளம் மற்றும் நடனம் மற்றும் கும்பம் ஏந்தி மாலை அணிவித்தும் வரவேற்று மரியாதை செலுத்தினர். இந்த பகுதி மக்களின் கோரிக்கை ஒன்றை அண்ணாமலையிடம் தெரிவித்தபோது, தாம் ஆட்சிக்கு வந்ததும் ஒரே மாதத்தில் இந்த பிரச்சனையை தீர்வு காணப்படும் என அங்குள்ள பொதுமக்களிடம் வாக்குறுதி கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு பின்னர் அங்கிருந்து சென்றார். கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணனுடன் பாபு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காலையிலிருந்து பொறுமையாக 2-3 மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி இந்த முறை ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும் உங்கள் ஆசீர்வாதத்தோடு பிரதமர் அவர்கள் அமர வேண்டும் என்கின்ற பெரிய எழுச்சி நம்மிடம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த முறை கோவை பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதற்கு உங்களுடைய மேலான ஆதரவு இந்த முறை நீங்கள் கொடுத்தீர்கள். முழு ஆதரவு கொடுத்து என்னை உங்கள் சேவகனாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. அதனுடைய வேண்டுகோளாகவும் கூட உங்களுக்கு வைக்கின்ற காரணம், கோயம்புத்தூரை பொறுத்தவரை அடுத்த கட்டத்தில் எடுத்து செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. பிரச்சனைகள் அதிகமாக கொண்டிருக்கிறது. குடிநீர் பிரச்சனை இப்படியே நாம பார்க்கிறோம் ஐயா. போன ஆண்டு 2022 சுத்தத்தில் 42,000 கோயம்புத்தூர், 2023 100 மாநகராட்சி செயல்பாடு எல்லாம் கூட எதுவும் சரியாக இல்லை. உள்கட்டமைப்பு வசதிகளை பாருங்க, ஒரு ரோட்ல 100 மீட்டர் கூட ஒரு குண்டுகுழி இல்லாம யாரும் போக முடியாது. இதையெல்லாம் சரி செய்யணும். குறிப்பாக மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியில் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து, இங்க நிறைய சொந்தம் பேசக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள் இருக்கிறாங்க. மக்களுக்கு நமஸ்காரம். எல்லா பாத்திரங்களையும் ஓட்டி நம்ம எல்லாரும் கூட பர்சனல் ரெக்வெஸ்ட், இந்த முறை நீங்க தாமரையை பார்க்கணும், தாமரைக்கு நீங்கள் வாக்களிக்கணும். மோடி அவர்களை 3வது முறையாக ஆட்சி கட்டில் அமர்த்தணும். இங்கே அண்ணாமலையும் நீங்கள் கொண்டு வரணும். இருவரும் சேர்ந்து நிச்சயமாக கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு கடுமையாக பாடுபடுவோம் என்கின்ற உறுதிமொழி உத்தரவாதத்தை அளிக்கின்றோம். அதே நேரத்தில் நிறைய இளைஞர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு, அடுத்த 12 நாட்கள் நீங்கள் அண்ணாமலையாக, நீங்கள் மோடியாக, நீங்கள் எல்லா வீட்டுக்கும் நீர் இறக்கி மக்களை சந்தித்து தாமரைக்கு வாக்கு சேகரிக்க வேண்டும். அடுத்த 12 நாட்கள் முக்கியமான நாட்கள். எல்லாத்தையும் போய் சந்திங்க, எல்லாத்தையும் பாருங்க. எல்லா நம்முடைய சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் வீட்டுக்கே போய் தாமரை கொடுத்து போடுங்க. எதற்காக ஒரு வலிமையான நாடு வேண்டும்? எதற்காக மோடி அவர்கள் 3வது முறை வேண்டும்? எதற்காக உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை கோயம்புத்தூருக்கு வேண்டும் என்பதை நீங்க மக்கள் எடுத்துச் சொல்லி எல்லா வாக்குகளும் தாமரைக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, இந்த பகுதியினுடைய அடிப்படை பிரச்சனைகள், சின்னமேட்டுப்பாளையம் அவர்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான பிரச்சனை. பூத் நம்பர் 330 இருக்கக்கூடிய நம்முடைய ஆதி திராவிட சகோதரிகளுக்கு இன்னும் கூட கழிப்பறை என்பது யாரும் மக்கள் எடுக்க வைக்காமல் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு நாங்கள் உறுதிமொழி கொடுத்து வந்து சொல்லுகின்றோம். 1 மாதத்துல அதை முடிச்சு கொடுக்கணும். 1 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், ஒரே மாதத்துல சொத்து பாரத் திட்டத்துல முழுவதுமாக எல்லா வீடுகளுக்கும் கழிப்பறை கொண்டு வந்து கொடுப்பது எங்களுடைய கடமை. ஒரே மாதத்தில் செய்து காட்டுகின்றோம். இதை உறுதிமொழியாக எடுத்து பெண்களுக்கான மகப்பேறு பிரிவு வேண்டும் என்று கேட்கிறீங்க. அதுவும் இந்த பகுதியில் மக்கள் தொகை அதிகமா இருக்கிறாங்க. அதையும் முன்னெடுத்து சொல்லுகின்றோம் என்கின்ற உறுதிமொழி அளிக்கின்றோம். வந்திருக்கும் எல்லா சகோதர சகோதரிகளுக்கு மறுபடியும் என்றார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19 மோடியாவின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் கூட தாமரைக்கு வாக்களித்து பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறது. உறுதியாக காத்திருந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Let's go.
உண்மை செய்திகள் உடனுக்குடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா. இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன். இது உங்கள் மக்கள் சாணக்கியா, தமிழ் மக்களின் உரிமை குரல்.